கும்ப லக்னம் மீன லக்னம் ரெண்டே லக்னம் தான் முடிய போகுது. ஸோ எல்லாருமே தனுசு லக்னத்துக்கு நிறைய பேர் முடியாது சொல்லியாச்சுங்க. முன்னாடி போய் ஆமாம்மா, இந்த உபய லக்னக்காரங்கெல்லாம் பாவம் தான். இந்த கார்னர்ல பிறந்துட்டு இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போடையாம சிக்கிக்குவோம் இல்லையா, முடிச்சதுல சிக்கிட்ட மாதிரி. இந்த கார்னர்ல கிடமெல்லாம் அப்படித்தான், இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது, தவிப்பாங்க. கும்பம் தானே, கும்ப லக்னம் ஸ்திர லக்னம். இது வந்து சரி, ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர மாசமான மாசி மாசம். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும், திருமணம், சுபகாரியங்கள், நிலையா இருக்கக்கூடிய தொழில் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாசி மாசம் செய்யலாம். அப்ப கும்ப லக்னம் பொதுவாகவே 11வது லக்னம், காலச்சக்கரத்துக்கு 11வது வீடு இல்லையா. அப்போ கும்ப லக்னத்துக்கு என்ன தேவை, மரியாதை, இதெல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ ஸ்திர லக்னத்துக்கு என்ன நம்ம பாதிப்பு, ஃபர்ஸ்ட் நம்ம 9ஆம் இடம் தானே பாதகாதிபதி. ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரனே பாதகாதிபதியா வருவாரு. அப்போ கும்ப லக்னத்துக்கு யாரு முதல்ல நமக்கு எதிரி, 4, 9 கூடிய சுக்கிரன். 4ஆம் இடங்கிறது தாய், 9ஆம் இடங்கிறது தந்தை, சுக்கிரன்னா மனைவி. ஆச்சா, இங்கேயும் வந்து என்ன பிரச்சனை வரும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாயா தந்தையா மனைவியா அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது 3, 8 ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடம் செவ்வாய், 8ஆம் அதிபதி புதன். இவங்க மாரகாதிபதியா வராங்க. 3க்கும் 8க்கும் உடையவர் மாரகாதிபதி. சரி, இப்ப கும்பலக்கணக்காரங்களுக்கு 3ஆம் இடங்கிறது செவ்வாய். செவ்வாய்னா என்ன, நமக்கு பூமி. அடுத்தது 10 கூடையவர் அவர் தான். அப்ப இவங்க தொழிலுக்காக ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். தொழில் இருக்கும், அதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து 3ஆம் அதிபதியா இருக்கிறதுனால முயற்சி பண்ணி நல்லா நல்லா ஹை லெவல்ல வந்துருவாங்க. ஆனாலும் அந்த தொழில ஒரு நிறைவில்லாத தன்மையை கொடுக்கும். அப்போ முயற்சி அதிகமா இருக்கும், அந்த பலன்கள் வந்து அவங்களுக்கு அவங்க கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா, ஆனா போராடினாலும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா செவ்வாயா இருக்கிறதுனால அவங்க விட மாட்டாங்க. அடுத்தது 10 கூடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை அவங்க ரொம்ப முக்கியத்துவமா மனசுல நினைப்பாங்க. கும்பத்துக்கு எப்பவுமே என்ன சொல்றது, பூர்ண கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள எப்பவுமே மரியாதையா நடத்தினாதான் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நிற்பாங்க. இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா, அடுத்தது இந்த 3ஆம் இடங்கிறது சகோதரி, இளைய சகோதர உறவு. இது யாருக்கு, இந்த ஸ்திரலக்கணக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சரலக்கணத்துக்கு 11, உபயலக்கணத்துக்கு 11 மூத்த சகோதர உறவு. ஸ்திரலக்கணத்துக்கெல்லாம் இளைய சகோதர உறவின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். அவங்க மூலமா தான் மன உளைச்சல் ஏற்படும். அடுத்தது செவ்வாய்னா கணவன். அப்ப என்னன்னா, ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா ஒரு ஒரு கணவன் அப்படின்னா செவ்வாய். அந்த செவ்வாயுடைய உறவு ஒன்று சகோதரன் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா கணவன் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்னன்னா மன உளைச்சல் ஆகும். இந்த கும்பலக்கணக்காரங்க சிறலக்கணக்காரங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சிக்கு உண்டான பலன்களையும் இவங்க அடைஞ்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாதகமாக போச்சு. அப்போ 9ஆம் இடங்கிறது சுக்கிரனே வராரு. அப்படிங்கிறப்ப தாய் தந்தை மூலமாக இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கும். பெரிய பங்களா மாதிரி அரண்மனையாட்டு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க வாடகைக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி சுய சொத்து, அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த வீடு கட்டுறது பாதியில் நின்று போயிடுறது, அல்லது அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டை கடனுக்கு விட்டு போட்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு இருக்கு. அந்த தசாபதி வரும்போது நம்ம அந்த சொத்தை வாங்கணும், அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த திசை முடியறதுக்குள்ள அந்த பாதகத்தை அது செஞ்சே தீரும். சரிங்களா, அல்லது
அந்த காரக உறவுகளை பாதிக்கும். இல்லைன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க அந்த மரணத்தை சந்திக்க வகையான ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது புதன் 8ஆம் அதிபதி, மாரக அதிபதி. அப்போ புதன்னா என்ன? இவங்களுக்கு 5 குடையவரே 8 குடையவராக போயிட்டார். அப்போ பூர்வீக சொத்து இருந்தாலும் இவங்க அதை அனுபவிக்க முடியாது. குழந்தைங்களால் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இல்லைன்னா குழந்தை இருந்தும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு திருமணமாகட்டும், ஒரு கல்வி ஆகட்டும், ஒரு வேலையாகட்டும், அவங்களுக்கு அந்தந்த ஸ்டேஜில் நம்மளால் கொடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தமும் ஒரு கவலையும் எப்பவுமே இருக்கும். அவங்க மூலமாக சில அந்த அவமானங்களையும் கெட்ட பேரையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உறவுகள், நீங்கள் என்னதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக 8ஆம் அதிபதி நமக்கு புதன் ஆட்சியாகவே இருந்தாலும் கூட ஆயுள் நீட்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீண்ட ஆயுளாக இருக்கும். ஆனால் அந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இருக்கும். அந்த பூர்வீக சொத்தில் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறமா அது கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போய் அதுக்கப்புறமா அந்த பூர்வீக சொத்து வர்றது, குழந்தைங்களால் நமக்கு ஒரு மனக்கவலை ஏற்படுறது, இது எல்லாமே இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அது கொஞ்சம் தாங்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஆனால் அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவின் மூலமாக வருத்தத்தையும் வலியையும் சந்திக்க வேண்டி வரும். சரிங்களா? இந்த சிறலக்கணக்காரங்க, அதுவும் கும்பலக்கணக்காரங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி அந்த முன்னோர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய கர்மகாரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். திதி தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு வரணும். அடுத்தது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அம்மாவுக்கும் அப்பா அம்மா இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது அவங்க செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி சுக்கிரன் வழிபாடு, அதாவது கஞ்சனூர் போயிட்டு வரலாம், அல்லது மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அம்மா அப்பா படத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். என்னங்க இவங்கெல்லாம் எனக்கு பாதகமாக இருக்காங்க, நீங்கள் அவங்களே வழிபாடு பண்ண சொல்கிறீங்க. இப்போ 7ஆம் இடம் பாதகம்னா மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லையே. அப்போ அந்த 7ஆம் இடம்னா எப்படி நம்ம முன்பிறவியில் பண்ணினது இப்பிறவியில் நம்ம அதுவும் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அவங்ககிட்ட சரண்டர் ஆகி தான் போகணும். அப்போ அப்பா அம்மா கிட்ட நம்ம அவங்க என்னதான் நம்மளை வேண்டானாலும், இளைய சகோதர உறவு என்னதான் வேண்டானாலும் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வரும்போது இந்த பாதகமே நம்மளுக்கு சாதகமாக கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னா திருச்செந்தூர் போகலாம், வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம், செவ்வாய்க்கு உண்டான பூமிக்கு உண்டான கிரகம் போகலாம், பழனி ராஜ தரிசனம் பார்த்துட்டு வரலாம், பழனிமலை முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாதகம் அந்த தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக அந்த பாதிப்புகளை கொடுக்காது. அந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்தது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டம், புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரங்கள், இந்த 9 நட்சத்திரங்கள்ல உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போதும் இந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும். அதே சமயத்துல கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது சில நேரங்கள்ல நமக்கு அந்த வருத்தங்களை கொடுக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இப்போ தற்போதைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம, ஏன்னா சுக்கரன் புதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிட்டே இருக்கக்கூடியது. குரு தான் 1 வருஷம், சனி 2.5 வருஷம், ராகு இது 1.5 வருஷம். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணும், மாறிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம பார்த்து அதுக்கு உண்டான சில வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு இந்த மாரகமோ அல்லது பாதகமோ நமக்கு ஏற்படாது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாமல், நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வருமுன் காத்துக்கிறதுக்கு தான். மழை வருதுன்னா கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம சில வழிபாடுகள் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு அது நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வரும். சரிங்களா?